நாளை ஜூன் 8 என்னுடைய பிறந்த நாள். இந்த தடவையும் நான் பிறந்த நாளை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன காரணம்னா பொறுப்புகள் அதிகமாயிடுச்சு, கடமைகள் அதிகமாயிடுச்சு. மீண்டும் நம்ம பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணோம்னா உங்களுக்கும் நான் என்னதான் சொன்னாலும் நீங்க மாலைகள், பொக்கே, சால்வை, கிஃப்ட் இது போன்ற நிறைய செலவுகள் பண்ணி நீங்க பார்ப்பீங்க. ஸோ அந்த செலவுகள்லாம் இந்த தடவை தவிர்த்துட்டு அதற்கு பதிலாக நம்ம தாம்பரம் தொகுதியில் நிறைய ட்ரஸ்ட் இருக்கு. அந்த முதியோர் இல்லமா இருக்கட்டும், குழந்தைகள் காப்பகமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கு. அந்த ட்ரஸ்ட்ல நீங்க இந்த செலவை தவிர்த்துட்டு அங்க நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப என் பர்த்டேக்கான ஒரு பெரிய கிஃப்டா இருக்கும். ஸோ நீங்க அதை பண்ணுங்க. அது இல்லாம மரக்கன்றுகள் நடுறது, ஸோ இதை சார்ந்த ஒரு விஷயத்த பண்ணலான்றதுக்காக தான் இந்த தடவை பர்த்டே நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேனர், போஸ்டர்ஸ் இதெல்லாம் அடிக்காதீங்க, வேணாம். நம்ம இதுக்கப்புறம் இருக்க காலங்கள்ல நம்ம பேனர் கலாச்சாரத்தை ஒழிச்சுட்டே வரும். போஸ்டர் கலாச்சாரமும் அதுக்கு அடுத்தது அதுவும் ஒழிக்கப்படும். ஸோ அதனால இந்த பேனர், போஸ்டர்ஸ்லாம் அதிகமா போட்டு விளம்பரம் பண்ணாதீங்க. அதுவும் பொதுமக்களுக்கு பாதிக்கிற வகையில எந்த பேனரையும் வச்சிடாதீங்க. அது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தள்ளிடும். ஏன்னா மக்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல. பேனர் நீங்க அங்கங்க வச்சிருங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா கம்ப்ளைண்ட்ஸ் இப்ப வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. மற்ற கட்சி வைக்கிறாங்கன்னா விட்டுருங்க. நம்மளுக்கு வேண்டிய இடம் இருக்குன்னா வேண்டிய இடம்னா, அதாவது பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம வீட்டுல அந்த மாதிரியான இருக்குன்னா அது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால அதை தவிர்க்கிறது நல்லதுன்றது நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். உங்களோட வாழ்த்துக்கள் போதும், உங்களோட அன்பு போதும். கட்டாயம் நான் உங்களோட தான் கடைசி வரைக்கும் பயணிக்க போறேன். ஸோ அதனால யாரும் பர்த்டேக்கு பார்க்க முடியல, சரியா பேச முடியலன்னா யாரும் எதுவும் நினைச்சுக்க வேணாம். இன்னும் நாளைக்கும் நான் சட்டமன்றம்லாம் போக வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு, நிறைய வேலைகள்லாம் இருக்கு. அதனால நம்ம கட்டாயம் இந்த பிறந்த நாள்லாம் முடிஞ்சிட்டு தளபதியோட பிறந்த நாளை எந்த அளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணலான்ட்டு விரைவில் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு நம்ம அந்த விஷயத்த செயல்படுவோம் அப்படின்றத உங்ககிட்ட நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.